மாம்பழத்து வண்டு. ஆமா, அந்த பாட்டு. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. அங்க உத்வாடான்னு ஒரு இடம், அங்க பார்சி செட்டில்மெண்ட், அங்க அந்த ஃபயர் டெம்பிள் இஸ் வெரி வெரி ப்ராமினன்ட். அங்கேருந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்த தட்டு. ஸோ திஸ் இஸ் மோர் தென் 100 years old, யூஸ்ட் பை அ பார்சி ஃபேமிலி. பூரி பொரிக்கும் போது எப்பவுமே வந்து கொஞ்சம் அது அந்த பூரியை வந்து உள்ள போட்டுட்டு அதை குளிப்பாட்டினா அப்பதான் அந்த குவிக் ரைஸ். See, look at that. Yes. ஆஹா, ஆம்ரஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இதுல ஆம்ரஸ் மெனக்கட்டு நான் பூரி பண்ணிருக்கேன். ஆம்ரஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக்ங்கற. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். வருஷ பருப்பு ஸ்பெஷல். அந்த ஜவ்வரிசி பாயசம் வெல்லத்தோடையும் பாசிப்பருப்போடையும் ஒன்று பண்ணியிருந்தோமே, அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இல்லையாமா? வெரி நைஸ். அண்ட் சம் பீப்புள் ஹேவ் ட்ரைட் இட் வித் கோகனட் மில்க் டூ ஆல்சோ. நான் சொன்னேன் இல்லையா, அது கூட நல்லா இருக்கும் வெல்லம் போடுறதுனாலன்னு. ஆமா, நிறைய பேர் வந்து had responded on social media with the photos. வருஷ பருப்பு பண்ணது I have not responded, but thank you very much for that. ஸோ சீசனல் ரெசிபி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நிறைய நம்மளை சுற்றி இப்போ மயிலாப்பூர் மார்க்கெட் அந்த மாதிரி அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நிறைய இருக்கும். இப்போ இந்த டைமில் ஃப்ரெஷ் அந்த மணத்தக்காளிக்காய், சுண்டக்காய், அப்புறம் மாங்காய், மாம்பழம், அப்புறம் அந்த கும்பகோணம் மிளகா, அந்த மோர் மிளகா போடுற மிளகா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ we were inspired to try one recipe this week with something seasonal. இல்லையா? Yes, yes. We must have heard lots of பாட்டு on மாம்பழம். மாம்பழத்து வண்டு, சேலம் மல்கோவா மாம்பழமே, இன்னும் நிறைய இருக்கு. கோவா மாம்பழமே, மல்கோவா மாம்பழமே. மாம்பழத்து வண்டு, ஆமா, அந்த பாட்டு. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. நிறைய இருக்கு. மாம்பழம் வந்து பழங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவா சாதாரணமா. That's supposed to be so good. Yes. அது இந்த சீசன்ல சாப்பிடாட்டாக்கா அப்ப சாப்பிடுறது, வெயில் போடுறதோ இல்லையோ அதெல்லாம் விட்டுணும், நிறைய சாப்பிடணும். அதை வச்சு இன்னைக்கு ஐ எம் மேக்கிங் அ பூரி. அந்த பல்ப் எடுத்து போடு, என்னலாம் வேணும் சொல்லு பாப்பா. வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாம்பழ ரசம், நல்லா 2 மாங்காவை தோல் எடுத்து, மாம்பழ தோல் எடுத்து அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை, குங்குமப்பூ போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். சரி, நல்ல திக் பல்ப். நோ வாட்டர் ஆட் அட் ஆல். ஓகே. இது வந்து 1 கப் வந்து மைதா மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை, அதெல்லாம் போட்டு நல்லா with I'll mix it with the pulp. அதோட துளி உப்பு, கொஞ்சம் இது ஏலக்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சுக்கு அண்ட் பாரு குங்குமப்பூ வச்சிருக்கேன் பாரு. அதுதான் நான் சொல்லுவேன், யாரு வெளியூருக்கு போனா கூட எனக்குன்னு ரூபா வச்சிருந்தா அதுக்கு குங்குமப்பூ சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரிதான் 10 ரூபாய் வச்சிருந்தியா அதுக்கு ஒரு 2 எழுதர் குங்குமப்பூ வேற ஒண்ணு. I love so much. See, அதெல்லாம் போட்டு இப்ப முதல்ல மிக்ஸ் பண்ண, ஒரு சொட்டு நெய்யும் வச்சு, அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். இப்ப அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். போடுறேன் 1 கப்பு மைதா மாவு, அப்புறம் வந்து 1/2 கப்பு கோதுமை மாவு. இது ஏன் துளி மீத்துறேன் தெரியுமா? காலியா வைக்க கூடாதுன்னு தான். ஓஹோ, அதனாலதான் கடைசியில வந்து பெரட்டிக்கிறதுக்கு வந்து அது கூட. இது வந்து 1/4 கப்பு ரவை. So 1 cup maida, 1/2 cup whole wheat flour, and 1/4 cup வந்து ரவை. அதுல வந்து you just add little குங்குமப்பூ. அது போட்டாதான் நல்லா இருக்கு. ஆனா போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பட் this I wouldn't compromise. அது சரி. ஆமா, அது நெய் துளி உண்டு. துளி உண்டுன்னு போட்டு சாத்துற மாவு வச்சிருக்கதே 1 டீஸ்பூன் தான். ஐயோ பாவம், வெயிலும் அழு என்ன பார்த்தா. அது நெய்யை ரொம்ப நாளா யூஸே பண்ணலையே நீ. இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணிட்டு, basically you are incorporating the fat into the மாவு. yes. அப்பதான் நல்லா பரபரம். இந்த தட்டை பத்தி எதுவுமே சொல்லல. தட்டு தான் பிரமாதமா இருக்கே ராகேஷ். ஒரு எபிசோட்லயும் எல்லாரும் கேட்கறத பார்த்தா எல்லாரும் உங்களோட பாத்திரங்கள் தான், அதெல்லாம் வச்சு எல்லாரும் ஹோம் டூர் போடுற மாதிரி கிச்சன் டூர் போட்டு, அது ஒண்ணுதான் பாக்கி, பாத்திர டூர். அது என்ன இந்த தட்டு வந்து this is more than 100 years old. நான் இப்போ ரீசெண்டா வந்து சூரத்துக்கு போயிருக்கும் போது அங்க இந்த மார்க்கெட்லாம் போனேன், நல்ல வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் எல்லாம். அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் ஐஷன் போனான். அதை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு கடை ஒன்று கண்ணில் தென்பட்டுது. தட் பர்சன் இஸ் வெரி வெரி
வெரி ஸ்வீட் இஸ் அந்த பழைய பாத்திரம் ஆன்டிக்ஸ் அந்த மாதிரி. அங்கே போய் பார்த்ததுல அங்கே உத்வாடான்னு ஒரு இடம், அங்கே பார்சி செட்டில்மெண்ட், அங்கே அந்த ஃபயர் டெம்பிள் இஸ் வெரி வெரி ப்ராமினென்ட். அங்கேருந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்த தட்டு. ஸோ திஸ் இஸ் மோர் தென் 100 years old, யூஸ்ட் பை அ பார்சி ஃபேமிலி. கான்சா தட்டு இந்த மாதிரி எழுதியிருந்தது அதானே? அதான் எழுதியிருந்தது. இன் குஜராத்தி. ஓகே. இப்போ இதுல வந்து ஐ அம் ஆடிங் தி மேங்கோ பல்ப். எஸ். இந்த கரண்டி எடுத்துக்கலாமே. என்ன இது தண்ணி கிண்ணி ஒன்றும் கிடையாது இதுல. இன்னும் கொஞ்சம் போடு. அப்படி வேணும்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாமா? வேணும்னா. ஓகே ஓகே. இது சரியா இருக்கும் தான் நினைக்கிறேன். மாவு வந்து இப்படி பிசிஞ்சு வச்சாச்சு. இதுக்கு வந்து எப்பவும் இப்போ சப்பாத்திக்கெல்லாம் இல்லாத மாதிரி இது வந்து கொஞ்சம் ஹார்டா பிசியணும். ஓகே. லைக் பூரி. லைக் தான் பூரி தானே பண்றோம். என்னமா லைக் பூரி? அதான் நம்ம ரெகுலர் பூரி பண்ற மாதிரியே. கரெக்ட். You should take it little tight. கரெக்ட். பண்ணிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிட்டு இங்க பாரு, இந்த சப்பாத்தி கட்ட பத்தியா, இந்த வெறும் குச்சி மாதிரி இருக்கு. இது வந்து குஜராத் மாங்க. இதுல பண்ணி ஃபூல்கா பண்ணோன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரமாதமா வருது தெரியுமா? ஃபூல்கா வந்து எடறது முக்கியம் இல்ல, மாவு பிசிறது தான் முக்கியம். அவ எப்படி பிசிறா பாத்திருக்கியா நீ? இல்ல அது பார்த்தேன், பட் குவாலிட்டி ஆஃப் தி மாவு கோதுமை also differs. ஆமா, அது எடறது வந்து it is all subsequently. கரெக்ட். அது எத்தனையோ பேர் நான் சொன்ன கையாலே அப்படி இப்படி பண்ணி போட்டு, அது பாஜரா ரொட்டி அதெல்லாம் அப்படிதான். சோ இந்த மாதிரி பூரிக்கு இடறதை இட்டுட்டு இப்போ பொரிச்சுடலாமாமா? ஆமா. ஆஹா, இந்த பாரு முதல்ல மாவே சாப்பிடலாம் போல இருக்கு. ஆமா, இத பாரு மாங்காய் பிள்ளையார் வச்சிருக்கேன் பாரு. மாம்பழ பிள்ளையார் நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஓகே. மச்சி காப்பாத், எல்லாரும் நல்லா இருக்கணும். பூரி இதே மாதிரி மாம்பழ பூரி எல்லாரும் பண்ணணும். எப்படி உப்பி இருக்கு பாருமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். மாதமா இருக்கு பாரு. இப்ப ராகேஷ் ஒன்னு நோட் பண்ணியா நீ? என்ன? அதுல எல்லாம் நடுப்பு இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ தெரியுது பாரு, எப்படி இருக்கு பாரு. It is so beautiful. ஆஹா, அந்த பொரிக்கும் போதே அந்த மாம்பழம் வாசனை, அந்த ஸ்வீட்னஸ், the sweetness is very evident. First class. பூரி பொரிக்கும் போது எப்பவுமே வந்து கொஞ்சம் அந்த பூரியை வந்து உள்ள போட்டுட்டு அதை குள்பாட்டணும், அப்பதான் அந்த குவிக் ரைஸ் வரும். See, look at that. Yes, very good. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்படியே பொரிக்கலாம். If you want it little reddish. இப்ப எனக்கெல்லாம் வந்து பூரியெல்லாம் வெள்ளையா இருந்தா பிடிக்காது. கொஞ்சம் இந்த செவரணும் போட்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்காது. இட் மே பி சாஃப்ட், பட் இட்ஸ் காட் தட் அந்த கொஞ்சம் அந்த செவந்த மாதிரி இருக்கும். இப்போ இட் மே நாட் பி கிறிஸ்ப் அட் ஆல். கிறிஸ்பா பண்றது அது வேற. ஆமா, அது நல்லா கரு நல்லா முதல்லயே நெய்யை நிறைய போட்டு பிசியணும். அந்த குங்குமப்பூ இருக்கிறது. அது பாரு, இது போடுறேன் பாரு. ஆஹா ஆஹா, போடு சக்க. அதான் சொல்றேனே, குங்குமப்பூ எல்லாத்துக்கும் given a chance I would do saffron rice every day. இது மாதிரி வந்திருக்கு பாரு. எல்லாரும் வாங்கி கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். குங்குமப்பூ ஃபண்டுன்னு ஒண்ணு போட்டுடலான்னு பண்ணுவா. இதுக்கெல்லாம் ஒரு ஃபண்டு தேவை உனக்கு? இல்லம்மா, அது such an expensive one. அதுலயே வித்தியாசம் இருக்கு. ஆமா, யூஎஸ்ல இருந்து நீ வாங்குறதும் ஸ்பெயின்ல இருந்து வாங்குறது, அது மாதிரி யூரோப், there is a difference, lot of difference. அது அந்த யூரோப் ஸ்பெயின்ல நீ வாங்கிட்டு வந்தியே, அத திறந்தா இந்த கபடே வாசனை அடிக்கும். அந்த அத்தனை டப்பாவும் நாங்க இந்த துபாய்க்கு, அதுக்கு என்ன, என்னோட பையன் அவன் வந்து துபாயில நாங்க ஒரு கடைக்குள்ள போனோம். குங்குமப்பூ ஷாப். அவனுக்கு அது தெரியாது. உள்ள போயிட்டு அப்பா this smells of பாயசம் அப்படின்னா, அதுவும் அவனுக்கு வந்து ஜவ்வரிசி பாயசத்துக்கே நான் குங்குமப்பூ தான் போடுவேன். நான் ஐ won't put anything else. ஏலக்காய்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப ரெண்டாம் பட்சம் தான். சரி, குழந்தை ரெடி, வெயிட்டிங். இது வர ராகேஷ் இப்படி உட்கார்ந்து பாரு. ஆஹா பாருங்க, குழந்தை இது இதோட எது ஏர்வையா சாப்பிடணும் தெரியுமா? மேங்கோ. திஸ் இஸ் ஆம்ரஸ். பாரு, அதுலயும் குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இல்லாட்டாக்கா நான் குட்டியா அந்த ஆலூதம் வேணா பண்ணலாம், பட் அந்த மாம்பழத்தோட வாசனை இருக்காது. there is another recipe, உருளைக்கிழங்கோட, அது கூட மேபி நம்ம பண்ணலாம். that is ஆம்ரஸ் போட்டே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சப்ஜி மாதிரி பண்ண, அதுல வந்து it will complement. அந்த கப்ப அந்த ஆம்ரஸ் அப்படியே வச்சிருவதுல, அப்படியே வைக்கிறேன், அப்படியே வச்சிரு. குழந்தை I think I'll do this. இப்ப பண்றியே, இது கரெக்ட். மச்சி காப்பாத், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். ஆஹா, ஆம்ரஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இதுல ஆம்ரஸ் மெனக்கட்டு நான் பூரி பண்ணிருக்கேன். ஆம்ரஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக்ங்கற. இதுல வந்து அந்த ரவை ஆட் பண்ணதுனால see how crisp it is. see
கிறிஸ்பாக இருக்குது, மேலே அந்த ரவை வந்து பொரி பொரியாக தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் அந்த மைதாவும் ஆட் பண்ணியிருக்கோம், கோதுமாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இட் கிவ்ஸ் குட் பாடி அண்ட் கன்சிஸ்டன்சி. இதை எடுத்து இந்த ஆம்ரஸில் அப்படி முக்கி ஆஹா நல்லா இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங். ஹவுஸ் தி பூரி? ஐ அம் அதாவது இன்ட்ரஸ்டட் இன் தட். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நல்லா இருக்கு. வெறும் பூரி சாப்பிடும்போது that subtle flavor of மாம்பழம் comes right through. excellent ஆ இருக்குமா? நல்லா இருக்கா? வெரி குட். நம்ம மாதவுக்கு மத்தியானம் நம்ம சூடா பண்ணி கொடுக்கலாம். ஆமா. ஸோ இந்த மாதிரி சீசனல் ரெசிபீஸ்ன்றது வந்து as much as possible with what we find around us, அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா it is not just eating seasonal, but there is a lot of benefit even for the backbone, which is the farmers. Sometimes in along this journey நமக்கு வந்து we have forgotten எது சீசனல்னு, and at the same time the farmersக்கும் என்ன கல்டிவேட் பண்றதுன்னு, இது வந்து இப்போ டிமாண்ட்ல இருக்கு, இப்போ டிராகன் ஃப்ரூட் இருக்கு, இப்போ கீவி இருக்குன்னு, அதுல தான் நான் சாப்பிடக்கூடாதுன்னு தப்பு சொல்லலை. பட் as much as possible if we can have something that is seasonal, it will really strengthen the backbone. சாதத்துக்கே தயிர் சாதத்துக்கு வந்து மாம்பழத்தை வெட்டி கொடுப்பா. ஆமா. ஒரு வாழைப்பழம் இருந்து வெச்சுக்கோ, அதை ஸ்லைசஸா பண்ணி கொடுப்பா. the way they give it will be so tempting. அப்படியே உரிச்சு கொடுக்கறத விட கட் பண்ணி அழகா கொடுப்பா. That's not very tempting for me, but உனக்கு இல்ல, பட் in general I'm saying மாம்பழத்தை கொடுத்தா சாப்பிடுவியா இல்லையா? அப்புறம் என்ன, பலாப்பழம் சாப்பிடுறியா? சாப்பிடுவேன். அப்புறம் என்ன, அதெல்லாம் தான். வாழைப்பழம் மே நாட் பி உனக்கு அவ்வளவா பிடிக்கலையோ என்னவோ தெரியல, மற்றபடி தட்ஸ் ஆல்சோ வெரி குட். அதனால தான் மா பலா வாழை அது மூணு தான். முக்கணி ஆரம்பிச்சிட்டியா உன் தமிழ் கிளாஸ்? சரி guys, we will see you in another episode of அம்மாவும் நானும். Take care and see you. Bye.